ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி 2 ஃப்ரீ செஷன் எடுத்திருக்கேன். 2க்குமே நான் மெட்டீரியல் உங்களுக்கு தரல. ஏன்னு உங்களுக்கே ரீசன் தெரியும். இதை எப்படி நீங்கள் கூகுள் ஜெமினி ஜெம்ஸை வச்சு கற்றுக்கலான்னு ஒன்று சொன்னேன். 2வது செஷனில் வந்து எப்படி கூகுள் நோட் புக் எல்லாம் வச்சு நீங்களே கற்றுக்கலான்னு சொன்னேன். ப்ளஸ் இதில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு தடவை மட்டும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படித்தா பத்தாது, நீங்கள் தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். புது புது மாடல் வரப்போ அதுக்குன்னு சில ஸ்பெஷலைஸ்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைடும் லான்ச் பண்ணுவாங்கன்னு. அதேமாதிரி தான் கிளாடோட 4 இருந்துச்சுல, ஆந்த்ரோபிக் கிளாட் 4 ஓப்பஸ் 4 லான்ச் ஆச்சுல, அதோட சேர்த்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைடும் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க், இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட கமெண்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். இது வந்து ஒரு கிட்டப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு டெக்னிக்கல் பீப்புள் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா இவங்க வந்து ஒரு கூகுள் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் பெஸ்ட் ப்ராக்டிஸஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து படித்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கட்டாயம் கொஞ்சம் மாடல்ஸ் வர 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 உங்கள் ஸ்கில்லை உங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில்லையும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வெரி வெரி மேண்டேட்டரி ஸ்கில்லுங்க. சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுதுறதுலேருந்து ஏஐக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில் கட்டாயம் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டுருக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தாண்டி ப்ராம்ப்ட் ஃபைன் டியூனிங் இன்ஜினியர்னு வரப்போகுதுறாங்கன்னு. என்னென்னா ஒரு மாடலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் வந்து திடீர்னு மாடலை மாற்றுறப்ப அதோட ப்ராம்ப்ட் எல்லாமே ஒழுங்காக இருக்காது. ஸோ அதை ஃபைன் டியூன் பண்ணும் புது மாடலுக்கு. இப்படியும் ஒரு பொசிஷன்ஸ் வருதுங்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இது கட்டாயம் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது சாதாரண இங்கிலீஷ்னு கடந்து போகாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அதனால் இந்த கைடு எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, லிங்க்னு எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. நான் இதோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், போய் எடுத்து யூஸ் பண்ணிங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். நான் வந்து ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட்டுக்கான பெய்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கும் தனியாக லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.